தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட என்ன செய்ய வேண்டும்? நம்ம எல்லாருக்குமே தேவன் நம்மளை பயன்படுத்தணும்னு ஒரு வாஞ்சை இருக்கும், தாகம் இருக்கும். இன்றைக்கி இதனுடைய ஆழமான ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, நான் நல்லா ஜெபித்த ஆண்டவனை பயன்படுத்துவார். சிலர் சொல்லுவாங்க நல்லா பைபிள் வாசித்தா பயன்படுத்துவார். சிலர் சொல்லுவாங்க நல்லா உபவாசித்தால் பயன்படுத்துவார். இப்படி சொல்லி கொண்டே போவாங்க. அந்நிய பாஷை பேசினா பயன்படுத்துவார், தீர்க்க தரிசனம் வர இருந்தால் பயன்படுத்துவார், கொஞ்சம் வர இருந்தால் போதும் நிறைய மக்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், ஆதாயப்படுத்திடலாம், இப்படிலாம் சொல்லுவார்கள். ஆனால் உண்மையான ரகசியம் என்ன? எப்படி தேவன் ஒரு நபரை பயன்படுத்துகிறார்? தேவனுக்கு என்ன விஷயம் தேவையாக இருக்கிறது? எந்த விஷயம் ஒரு மனுஷனுக்குள்ளாடி தேவன் உபயோகப்படுத்தும் பொழுது அவனுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்? அந்த விஷயம் என்ன? அதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இதை குறித்து தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ரெய்னார்டு வாங்கே என்ற தெய்வ மனிதர் சில ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். அந்த ரகசியங்களை எடுத்து என்னுடைய சில ஊழிய அனுபவத்தில் இருந்து அதை ஒப்பிட்டு உங்களோடு பேச போகிறேன். நீங்கள் காட்ஸ் பவர் டிவிக்கு முதலாவது பார்க்குறீங்கன்னா எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். இந்த அருமையான சேனலில் நம்ம நிறைய ரகசியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய டெஸ்டிமனிஸ், ஆவிக்குரிய அனுபவங்கள், சூப்பர் நேச்சுரல் என்கவுண்டர்லாம் நம்ம பார்க்குறோம். வாங்க நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ரெய்னார்டு வாங்கே என்ற தேவ மனிதனை நமக்கு தெரியாத நபரே கிடையாது. ஏன்னா தேவன் வல்லமையாக பயன்படுத்தின தேவ மனிதர். அவர் கண் பார்வையற்றவர்கள், செவிடர்கள், இப்படிப்பட்ட மோசமான நிலைமையில் கொண்டு வரும் பொழுது கூட அவர் செய்தி கொடுக்கும் பொழுதே ஹீலிங்லாம் நடக்கும். மரித்தவர்கள் எழும்பி இருக்கிறாங்க. அப்படி பல அற்புதங்களை தேவன் அவருடைய ஊழியத்தில் செய்திருக்கிறார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு பெரிய அசைவை உண்டாக்கிய ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தேவ மனிதர் தான் அவர். அவர் கிட்டத்தட்ட 7 கோடி ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்தியிருக்கிறார். அதற்கு மேலாகவும் இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இப்படி வல்லமையாக பயன்பட்ட தேவ மனிதன் சொல்லுகிற ஒரு ரகசியம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு ரொம்ப தேவையாக இருக்கக்கூடிய, இந்த காலத்தில் நமக்கு தேவையாக இருக்கிற ஒரு விஷயம்தான் அது. இதை நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலையும் பார்க்க முடியும். நிக்கோதேமு என்ற மனிதன் இயேசுவினிடத்தில் இயேசுவை புகழும் பொழுது அவர் சொன்னார், என்னை புகழ்கிறது ஓகே தான், நான் தேவனிடத்திலிருந்து தான் வந்தவர், ஆனால் நீ பரலோகத்துக்கு போகணும் அல்லவா, அதற்கு நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொன்னார். ஏன் மறுபடி பிறக்கணும் என்று ஒரு கொஸ்டின் எல்லாருக்கும் உண்டாகலாம். எல்லாருக்கும் உண்டாகிற ஒரு கேள்வியை தான் நிக்கோதேமும் கேட்டார். அவர் கிட்டத்தட்ட 50-60 வயசு மதிக்கத்தக்கதான ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது இயேசு சொல்கிறார், யூ வாண்ட் டு பார்ன் அகைன், நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இது அவருக்கு ஒரு சர்ச்சையை உண்டாக்குறது, ஒரு குழப்பத்தை உண்டாகுகிறது. அந்த குழப்பத்தை மனதுக்குள்ளாகவே வைத்து கொள்ளாமல் இயேசுவினிடத்தில் கேட்குறாரு, நான் முதிர் வயதனாக இருக்கையில் எப்படி நான் மறுபடி பிறக்க முடியும்? அப்போ இயேசு சொல்கிறாரு, இது உன் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளே போய் திரும்பி பிறக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இது பரிசுத்த ஆவியினாலும் வேத வார்த்தையினாலும், சொல்லப்போனால் தேவனால் நீ பிறக்க வேண்டும். யூ வாண்ட் டு பார்ன் பை காட், நீ தேவனால் பிறக்க வேண்டும் என்று அழகாக சொல்லுகிறார். அது எப்படி சாத்தியமாகும் அப்படி என்றால், தேவனால் பிறப்பது என்றால் அது ஒரு சரீர ரீதியான பிறப்பல்ல, அது உள்ளான மனிதன் சார்ந்த பிறப்பை பற்றி தான் இயேசு அந்த இடத்துல சொன்னார். அதனால் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள் சென்று திரும்பி பிறக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதற்கு வசனத்தை விசுவாசித்து தேவனை நம்பினாலே போதும், நாம் மறுபடி பிறந்து விடுவோம். இதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ள, நீங்கள் மறுபடி பிறந்து விட்டால் தினமும் உங்களுக்கு பைபிள் வாசிக்கணும்னு சொல்லுகிற தாகம் வந்து கொண்டே இருக்கும். ஏனால் மறுபடி பிறந்த ஒரு நபருக்கு உணவே அந்த வேத வசனம் தான். சரி, எதற்கு இந்த மறுபடி பிறக்கணும், அதை தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போது நம்ம உடல் உறுப்புகளை எடுத்துக்கொள்ளுங்களேன். கண் என்ன செய்கிறது? பார்வை கொடுக்கிறது. கண் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரச்சனை இருக்கிறது. ஏன்னா உங்கள் வாழ்நாள் எல்லாமே நீங்கள் கீழே விழுந்து உங்கள் தலை உடையிறதுக்கோ எலும்பு உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண் இருக்கும் பொழுதே தட்டி விழுகிறாங்க. அப்போ கண் இல்லைன்னா யோசித்து பாருங்கள், உங்கள் அறையில் உள்ள உங்கள் கட்டில் எங்கன்னு நீங்கள் தேடணும், உங்கள் பாத்ரூமை நீங்கள் தேட வேண்டியது இருக்கும், எல்லா விஷயத்தையும் தேடணும். நீங்கள் போடுற ட்ரெஸ் என்ன கலர்னு கூட தெரியாது, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது, கலர்கள் வண்ணங்களே உங்களுக்கு தெரியாது. அப்போ கண் இல்லைன்னா அது எவ்வளோ ஆபத்து பார்த்தீங்களா? அதே மாதிரி காது இல்லைன்னா விரைவாகவே நமக்கு ஆக்சிடென்ட் நடக்கலாம். ஏன்னா ஒரு பஸ் வந்தாலோ ஒரு வண்டி வந்தாலோ நமக்கு தெரியாது. இது காதினுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்படி உடல் உறுப்புகளில் எது இல்லாமல் இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து தான். ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு காரியத்தை செய்கிறது. நல்ல அருமையான பற்கள் இருக்கிறது, நாக்கு இருக்கிறது, வாய் இருக்கிறது. இது என்ன செய்கிறது? உணவுகளை மென்று சாப்பிட உதவி செய்கிறது. அப்போ பல் இல்லைன்னா ரொம்ப ஆபத்து தான், உணவுகளை மென்று சாப்பிட முடியாது. நாவு இல்லைன்னா முழுங்க ரொம்ப கஷ்டப்படுவோம், போட்டு யாராவது தண்ணி ஊற்றி தான் உடணும், முழுங்க முடியாது. அப்போது நமக்கு ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு பயன்பாடு செய்து கொண்டு இருக்கிறது. இதே போல் தேவனோடு கனெக்ட் ஆகணும்னா
அந்த தேவனோடு கனெக்ட் ஆகிற உறுப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணோ காதோ சரீரமோ கிடையாது. இந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட எந்த மண் உறுப்புகளும் தேவனை கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் தேவனே ஒரு அருமையான ஒரு உறுப்பு வைத்தார். அது ஒரு ஆவிக்குரிய உறுப்பு. இதை தான் நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்க முடியும். ஆதாமுக்குள்ளாடி தேவன் ஊதினாராம், அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இப்போ ஒரு மனுஷனுக்கு மைண்ட் இருக்குது, சோல் இருக்குது. அந்த சோலுக்குள்ளே தான் வில், எமோஷன், மைண்ட் இதெல்லாம் அமைந்திருக்கிறது. மனம், சித்தம், உணர்ச்சி இதுதான் சோலுக்குள்ளே இருக்குது. ஸ்பிரிட்டுக்குள்ளே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 கேட்டகரியாக நீங்கள் பிரிக்கலாம். அதில் ஃபெல்லோஷிப், இன்ட்யூஷன் சொல்லுவாங்க, இப்படி கான்சைன்ஸ், இந்த 3 விஷயங்களும் உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிறான். அப்போ தேவனை தொடர்பு கொள்றதுக்கு உள்ளான மனுஷனும் மனிதர்களோடு அன்பாக இருக்கிறதற்கும் ஆத்மாவையும் தேவன் படைத்தார். இந்த சரீரம் இந்த பூமியோடு நெருங்கி இருக்கிறதற்கு, நடக்கிறதற்கு, பார்க்கிறதற்கு இதுக்கு இந்த சரீரம் உதவி செய்கிறது. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் ஒரு சக நண்பர்களோடு பேச உதவி செய்கிறது. இப்போ ஒரு ரோபோட் எடுத்துக்கொள்ளுங்க, இயந்திர மனிதன். இந்த இயந்திர மனிதன் என்ன செய்வான்? அவன் நின்ன இடத்துல நிற்பான், அவ்வளோதான். செதுக்கி வச்ச சில மாதிரி இருப்பான். ஏன்னா அவனுக்குள்ளாடி ஆத்மா இல்லை. ஆத்மா இருந்தால் தான் நம்ம தானாக இயங்க முடியும், ஃப்ரீ வில் நமக்கு உண்டாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு ரோபோட் இருக்குது, நீங்கள் இருக்கிறீங்க. இப்படி 2 பேர் நீங்கள் நின்று கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன பிள்ளை கீழே விழுந்த உடனே ரோபோட் நின்றுக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கு யாராவது கமெண்ட் கொடுக்குற வரைக்கும், கட்டளை கொடுக்குற வரைக்கும் அது நின்று கொண்டு இருக்கும். ஆனால் நீங்கள் ஓடி போய் அந்த சின்ன பிள்ளையை தூக்குவீங்க. உங்களுக்கு யாரும் கட்டளை கொடுக்கல. அப்போ நீங்கள் எப்படி இயக்கப்பட்டீங்க? உங்களுடைய ஆத்மா, உங்களுக்குள்ளாடி என்ன இருக்கிறது? மனம், சித்தம், உணர்ச்சி இருக்கிறது. இதை தான் தேவன் கொடுத்தார். ஜீவ ஆத்மா இருக்குது, ஜீவன் இருக்குது. இந்த 2 சேர்ந்து தான் உள்ளான மனுஷனாக ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. இது ஆதாம் செய்த பாவத்தினால இதில் உள்ளான மனுஷன் சொல்லப்படுகிற அந்த தேவனோடுள்ள உறவு, ஆழ்ந்த சத்தத்தை கேட்கக்கூடிய இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய உள் உணர்வும் செத்து போயிருந்தது. குற்றுயிராக மனசாட்சி விடப்பட்டிருந்தது. இதுதான் எபேசியர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் இருந்த நம்மளை தேவன் உயிர்ப்பித்தார். அப்படின்னா ஃபிசிக்கலாக, ஆவிக்குரிய ரீதியாக பார்க்கும் பொழுது, ஃபிசிக்கல்னு சொல்லுகிறது சரீர மனிதன். ஆத்மா தெளிவாக தான் இருக்குது, ஆனால் கரப்டாக இருக்குது. பாவம் செய்ததுனால, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால உள்ளான மனுஷன் என்ன செய்கிறான்? மரித்து போயிருக்கிறான். தேவனுடைய கான்டாக்ட் மட்டும் கட் ஆயிட்டு. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? திருமணம் பண்ணுகிறான், மனைவியோடு அன்பாக இருக்கிறான், எல்லாரோட நல்லா சகஜமாக இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனோடு கனெக்ஷன் இல்லாமல் போய்விட்டது. அப்போ தேவனோட நீங்கள் பயன்படணும்னா முதல்ல தேவனிடத்தில் உள்ள கனெக்ஷன் கட்டான அந்த காரியம் கண்டிப்பாக சரி பண்ணப்பட வேண்டும். இது சரிபடப்படவில்லை என்றால் நிக்கோதேமு என்ற மனிதனை போல நீங்கள் உயிரோடு தான் இருப்பீங்க, அன்பாக தான் இருப்பீங்க, தெய்வீக விஷயத்துக்கு பாராட்டெல்லாம் செய்வீங்க. ஆனால் தேவன் உங்களை பயன்படுத்த முடியாது, அதுவும் வல்லமையாக பயன்படுத்த முடியாது. நிக்கோதேமு நல்லவரான்னு கேட்டால் நல்லவர் தான், சபைக்குள்ள ஊழியம் செய்கிறவர் தான், பெரிய பதவியில் இருந்தவர் தான், ஒருவேளை சபையை கட்டி கொடுத்துருக்கலாம், எல்லாமே செய்தார். ஆனால் அது தேவ சித்தமா? தேவன் அவரை கொண்டு செய்தாரான்னு கேட்டால் தேவன் செய்யவில்லை, அவர் சொந்தமாக ஏவப்பட்டு செய்தார். ஆனால் இதே கொர்நேலியோவை பாருங்க, அவன் தேவனால் ஏவப்பட்டு நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பித்தான். இதுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம தேவனால் ஏவப்படணும், நடத்தப்படணும். பிலிப்பு என்ற தேவ மனிதனை பாருங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். இயேசு கிறிஸ்துவை பாருங்க, லூக்கா 4:1, மத்தேயு 4:1 பரிசுத்த ஆவியினால் வனாந்தரத்துக்கு நடத்தப்பட்டார். இப்படி நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும்னா முதலாவது ஆவிக்குரிய உறுப்பாகிய நம்ம உள்ளான மனுஷன் உயிரடைய வேண்டும். அதை தான் இயேசு கிறிஸ்து நிக்கோதேமோட சொன்னார். நீ உள்ள மறுபடி பிறக்கலனா, நீ சரீர ரீதியாக பிறந்தாலும், நீ உனக்கு 50 வயசு 80 வயசு ஆனாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும், குடும்பத்தோடு இருக்கலாம், மனைவியை நேசிக்கலாம், நாய்க்குட்டியை நேசிக்கலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், ஏழைகளுக்கு தர்மங்கள் செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்குள்ளே போகணுன்னா உன் தர்மம் ஒன்றை கொண்டு போவாது. நீ மறுபடி பிறக்கணும். யூ வாண்ட் டு born again because that is the spirit world. If you want to enter into the spirit world, you should be have the spirit being. உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய ஒரு பீயிங் வேணும். சொல்லப்போனால் ஆவிக்குரிய சரீரம் இல்லைன்னா ஆவிக்குரிய உலகத்தில் எப்படி வாழ முடியும்? அப்போ அந்த சரீரத்தை வளர வைக்கிற இடமே இந்த பூமி தான்.
அப்போ யாரெல்லாம் மறுபடி பிறக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குள்ளாடியும் கர்த்தருடைய சத்தம் உண்டாகும். அப்போ முதல் நெசசரி தேவை உங்கள் உறுப்பு, உங்களுடைய தேவனை கனெக்ட் பண்ணக்கூடிய உள்ளான உறுப்புன்னு சொல்லக்கூடிய இந்த ஆவிக்குரிய சரீரம், இந்த உள்ளான மனுஷன் முதலாவது உயிரடைய வேண்டும். இவன் உயிரடைந்தால்தான் தேவனால் பயன்படுத்தப்படவே முடியும். அப்போ மறுபடி பிறக்கலைன்னா தேவனால் பயன்படுத்த முடியாது. நீங்கள் உங்களுக்கு தோணுன மாதிரி தேவனுக்காக ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. போவீங்க, ஒரு ஊழியத்தை செய்வீங்க, அங்கே பிரச்சனையானால் திரும்பி வந்துடுவீங்க. ஏன்னா அங்கே பிரச்சனை இருக்குதுல்ல, இப்போ செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் தேவனால் பிறந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் வரமாட்டீங்க, அந்த பிரச்சனை உங்களை கண்டு ஓடும். ஏன்னா நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவங்க. அதனால் அந்த பிரச்சனை உங்களை கண்டு போய் தான் ஆகணும். எடுத்துக்காட்டுக்கு செங்கடலை எடுத்துக்கொள்ளுங்க. செங்கடலை கண்டு ஜனங்கள் திரும்பி போனாங்களா, இல்லை செங்கடலை பிளந்து முன்னேறி சென்றாங்களா? கோலியாத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கோலியாத்தை கண்ட உடனே தாவீது பயந்து போனானா, இல்லை கோலியாத்து கீழே விழுந்தானா? சிங்கக்கபி எடுத்துக்கொள்ளுங்க. சிங்கக்கபி தானியேலை ஜெயித்துச்சா, இல்லை தானியேல் சிங்கக்கபியை ஜெயித்தாரா? அக்னி ஜுவாலை எடுத்துக்கொள்ளுங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னியில் தூக்கி போடப்பட்டாங்க. அக்னி அவர்களை ஜெயித்துட்டா, இல்லை இவர்கள் அக்னியை ஜெயித்தார்களா? ஏன்னா தேவனால் அனுப்பப்பட்டால் நம்ம உபத்திரவங்களை ஜெயிப்போம். நம்ம தேவனால் அனுப்பப்படாததுனால தான் நமக்கு என்ன செய்கிறது, உபத்திரவத்தை கண்ட உடனே நம்ம பயந்து போய் திரும்பி வந்துடுவோம். இவ்வளோதான் விஷயம். அதனால தான் தேவன் நம்மளை பயன்படுத்தணும்னு நினச்சாருன்னா நம்ம உள்ளான மனுஷனை பலப்படுத்துவார். அதனால தான் பவுல் சொல்லுகிறாரு, ஆவியில் அனலாயிருங்கன்னு சொல்லுகிறாரு. இதை நீங்கள் ரோமர் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் பாதி பகுதியில் பார்க்க முடியும். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். முதல்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜெபத்தில், மறுபடி பிறக்கிறதுல. மறுபடி பிறந்தவங்களுடைய ஜெபம் தான் எஃபெக்டாக இருக்கும். மறுபடி பிறந்தவங்களால தான் பரிசுத்தாவின் சத்தம் கேட்க முடியும். மறுபடி பிறந்தவங்களால தான் வசனத்தை உணவு போல உண்ண முடியும். மறுபடி பிறக்கவே இல்லைன்னா நீங்கள் வாசிக்கிற வசனம் எங்கே போவோம்? வாசிக்கிற வசனம் எல்லாம் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறது. The word cannot stably stand in the mind. உங்கள் சிந்தனைக்குள்ளாடி வசனத்தால் தங்க முடியாது. சிந்தனைக்குள்ளே போகிற வசனம் எல்லாம் அறிவாக இருக்கிறது. இதை பற்றி வேதம் சொல்லுகிறது, அறிவு கொள்ளும் ஆவியை உயிர்ப்பிக்கும் சொல்லுகிறது. அப்போ அறிவு சேர 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 உங்களுக்கு லூசிஃபரை போல, சாத்தானை போல அறிவு வந்துடும். சாத்தானுக்கும் நிறைய வேத வசனங்கள் தெரியும், ஆனால் அவனுக்கு கீழ்ப்படிய தெரியாது. ஏன்னா அவனுக்கு பரிசுத்தம் இருக்காது. அப்போ உங்களுக்கு பரிசுத்தம் வேணும்னா உங்கள் உள்ளான மனுஷன் பலப்பட வேண்டும், உங்கள் உள்ளான மனுஷன் உயிரடைய வேண்டும். அப்போ தான் அறிவை தாண்டி, சிந்தனையை தாண்டி இந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே வரும். அப்போ இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ளே வந்தால் தான் இந்த வார்த்தையினுடைய ரூபமே ஆவியின் ஜீவனமாக இருக்குது. அப்போது இந்த ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை மறுபடி பிறக்கப்பட்ட உங்கள் ஆவிக்குள்ளே வரும்பொழுது அது உங்கள் உள்ளான மனுஷனுக்கு உணவாக மாறுகிறது. அப்போது உங்களுக்குள்ளாடி உணவாக மாறினா மட்டும்தான் உங்களால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய முடியும். எவ்வளோ பெரிய எதிரி வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய திறன் இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை எவ்வளோ பெரிய கோலியாத்தையும் செங்கடலையும் எரிகோவையும் கீழே விழத்தக்கதான வல்லமையை கொண்டு வரும். நீங்கள் அதை கண்டு பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உங்களுக்குள்ள உள்ளான மனுஷனே இல்லை, அப்போ எப்படி இந்த வல்லமை செயல்படும்? உங்களுக்கு பல்லே இல்லைன்னா நல்ல கரும்பை கொடுத்தா கடிக்க முடியுமா? உங்கள் ஊனை வச்சு கடித்தீங்கன்னா உங்கள் ஊனெல்லாம் பிஞ்சிரும். இதே போல தான் உங்களுக்கு உள்ளான மனுஷன் ஒரு பல்லு மாதிரி இருக்கிறான், எதையுமே கிழிச்சு எறிந்துருவான். நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, கிதியோனுடைய வாழ்க்கை எடுத்தாலும் சரி, தேவனால் அவங்க பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்குள்ளாடி வார்த்தை கடந்து சென்றது. இப்போ சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்க. சிம்சோனுக்குள்ளாடி பலத்த வல்லமை இறங்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவனை உபயோகப்படுத்தினார். சிங்கத்தை கிழிக்க பயன்படுத்தினார், பெலிஸ்தியர்களை விரட்ட பயன்படுத்தினார், 300 நரிகளை பிடித்து அக்னி பந்தங்களை வைத்து கெட்டி அனுப்ப தேவன் அவனை பலப்படுத்தினார். நரிகளெல்லாம் பிடிக்கிறது லேசான விஷயம் அல்ல. நம்ம 3 நரிகளை பிடிக்க போனாலே நம்ம தளர்ந்து போயிடும். அவர் 300 நரிகளை பிடித்தாராம். இது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்தால் தான் அசாத்தியமான விஷயங்கள் நடக்கும். ஸோ நம்ம உள்ளான மனுஷன் மறுபடி பிறக்கலைன்னா எதில் வைத்து தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும்? ஒரு தண்ணி இருக்குது, அதை மொண்டு குடிக்கணும்னா பாத்திரம் வேணும். இதே போல் பரிசுத்த ஆவியின் அக்னியையும் அவருடைய ஜீவன் நதியும் சுமக்க நம்ம உள்ளான மனுஷனால தான் முடியும். அதனால் அவர் மறுபடி பிறந்தே ஆக வேண்டும். அந்த உள்ளான மனுஷனில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நம்மளிலிருந்து புறப்படும். இதை நீங்கள் செய்துவிட்டால் உங்களால் கண்டிப்பாக பயன்பட முடியும். உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்காக பயன்படும். இப்போ ரேனாடு வாங்கி சொல்லுகிற விஷயத்துக்குள்ளே நம்ம வரலாம். இந்த உள்ளான மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு காரணமே அவருடைய அக்னியை சுமக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. கண்ணு பார்க்குறது, பல்லு கடிக்கிறது, கால் நடக்கிறது, கை வேலைகளை செய்கிறது. இதே போல் நம்ம உள்ளான மனுஷனுடைய முக்கியமான வேலையே அக்னியை சுமக்கிறது. சொல்லப்போனால் அக்னின்னு சொன்னால் ஆண்டருடைய வார்த்தை, ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தையை சுமக்கிறதுக்காக. இன்னும் எளிமையாக சொல்ல போனால் தேவனை சுமக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை பெட்டி மாதிரி நம்ம உள்ளான மனிதன் இருக்கிறார், நம்ம இருதயம் இருக்கிறது.
அப்போ இங்கே கர்த்தரை சுமக்க வேண்டும், சொல்லப்போனால் கர்த்தருடைய வல்லமையை சுமக்க வேண்டும், அவருடைய அக்னியை சுமக்க வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது ஆவியில் அனலாக இருங்க. ஏன்னா ஆவியில் பிறந்த நீங்கள் ஆவியில் டிம்மாக இருக்க முடியும், ஆவியில் மாடரேட்டாக இருக்க முடியும், ஆவியில் ஹை ஃப்ளேமாக இருக்க முடியும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன், ஆவியில் அக்னி குறையாகவும் இருக்க முடியும், நடுத்தரமாகவும் இருக்க முடியும், பயங்கரமாக பற்றி எரிகிற அக்னியாகவும் இருக்க முடியும். நீங்கள் ஆவியில் ரொம்ப நடுத்தரமாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆவியில் ரொம்ப லோ ஃப்ளேமாக இருக்கிறீங்க, குறைவாக இருக்கிறீங்கனாலும் பயன்படுத்துவார். நல்லா புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். நீங்கள் ஆவியில் ரொம்ப சின்ன அக்னியாக பயன்படுறீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தியினுடைய அக்னி காற்றடிச்சா அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி கொஞ்சம் பற்றி எரிகிற அக்னி, உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் உள்ள அக்னி கொஞ்சம் காற்றடிச்ச உடனே அணையாது, ஆனால் ரொம்ப காற்றடிச்சா அணைஞ்சிரும். ஆனால் பற்றி எரிகிற அக்னி எவ்வளோ காற்றடித்தாலும் அது இன்னும் பரவி பரவி திரிந்து அடுத்த பொருளையும் பற்ற வைக்குமே தவிர அதை அணைக்க முடியாது. அதை தண்ணியை ஊற்றியோ மழை பெஞ்சாதான் அணைக்க முடியும். அதனால தான் ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வராங்க, காற்றடிச்சு அணைன்னு பார்த்தா அது அணையாது. அது காற்றையே என்ன செய்யும், உபயோகப்படுத்தி ஒரு காட்டையே என்ன செஞ்சிடும், எரிச்சிடும். அப்போது அந்த பற்றி எரிகிற தீ அடிக்கிற காற்றை வைத்தே ஒரு மலையில் உள்ள மழை நிறையா இருக்கிற மரங்களையெல்லாம் பற்றி எரிச்சிடும். அதனால் பற்றி எரிகிற தீயை அணைக்க முடியாது. குட்டி தீயை அணைச்சிடலாம், நடுநிலை தீயை அணைச்சிடலாம், ஆனால் பற்றி எரிகிற தீயை அணைக்க முடியாது. ஆண்டவர் இந்த பற்றி எரிகிறவங்கள தான் பயன்படுத்துவார் தேசத்தில். அதனால தான் ரெய்னார்ட் பங்கை சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை அழைச்சதே பற்றி எரிய அழைத்திருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ உலகத்தில் அக்னியை போட வந்தேன், அந்த அக்னி பற்றி எரிய விரும்புகிறேன். அப்போ இந்த அக்னியை குறித்து ரெய்னார்ட் பங்கை என்ன சொல்லுகிறார்னா, பரிசுத்த ஆவியானவர் 120 மேல் இறங்கி வந்தார் பார்த்தீங்களா, அது அந்த 120 பேரோடு நிற்கவில்லை, அது ஒவ்வொரு பேரையும் நிரப்புகிறது. அவர் சொல்லுகிறார், மாம்சமான யாவர் மேலும் வேதம் சொல்லுகிறது. யோவான் என்ற ஞானஸ்தானத்தை கொடுத்த அந்த நபர், பேப்டிஸ்ட் ஜான்னு சொல்லுவாங்க அவரை, ஞானஸ்தானம் இயேசுக்கு கொடுத்த அந்த நபர் யோவான் ஸ்நானகர், அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னாடி வருகிறவர் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியை கூட அந்த வாரை கூட அவுக்கிறதுக்கு நான் பாத்திரவான் இல்லை. எனக்கு பின்னாடி வருகிற அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னினாலும் கொடுப்பார். நிறைய பேர் இந்த அக்னியை நியாய தீர்ப்பு நினைக்காங்க. தம்முடைய பிள்ளைகளுக்கான நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக வரல, அவர் அபிஷேகம் கொடுப்பார்னு வேதவசனம் சொல்லுகிறது. அந்த அக்னியின் அபிஷேகம் கிடைக்கும். நீங்களே யோசித்து பாருங்கள், உங்கள் பிள்ளைக்கு ஒரு உருண்டை லட்டுவோ இல்லை ஒரு பழமோ கொடுக்குறீங்க, அதில் கொஞ்சம் விஷம் கலந்து கொடுப்பீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் அந்த வசனத்தில் பாதி நல்லது பாதி கெட்டதுன்னு சொல்ல முடியாது, அது ஒரே ஒரு அர்த்தத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் 120 பேர் இருந்த இடத்துல அக்னிமயமான நாவுகள் வந்துச்சு. அது உள்ளே வந்தோன்னே அவங்க ஃப்ளேம் ஆனாங்க. அதனால தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர் 12:11 வசனம், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள். பார்த்தீங்களா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. 3 விஷயம் சொல்கிறார். நீங்கள் அசதியாக இருக்கக்கூடாது. அசதியாக இருந்தால் ஆவியில் உள்ள அனல் குறைஞ்சிரும். அனல் குறைஞ்சிட்டுனா ஊழியம் செய்ய முடியாது. நான் தான் சொன்னேன், லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம், இதுக்கு இடையில் மீடியம் ஃப்ளேம், 3 விதமான அக்னி இருக்குது. குறைந்த அக்னி இருக்குது, நடுநிலை அக்னி இருக்குது, பயங்கரமாக பற்றி எறிகிற அக்னி இருக்குது. இந்த ரெய்னார்ட் பாங்கே போன்ற தேவ மனிதர்கள் பற்றி எறிகிற அக்னியாக இருந்தாங்க. அடிக்கடி வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது, ஆனால் தனி ஜெபம் நல்லா பண்ணுறாங்க, ஆனால் வீட்டில் உள்ள பிரச்சனையை சமாளிக்க முடியலன்னா அவங்க லோ ஃப்ளேமில் இருக்கிறாங்க, சின்ன அக்னியில் இருக்கிறாங்க. சின்ன அக்னி என்ன செய்யும், உங்களை மட்டும் பாதுகாக்கும். உங்களை மட்டும் பாதுகாக்கிறதுனால அது பேர் லோ ஃப்ளேம். ஆனால் உங்கள் குடும்பத்தையும் சேர்ந்து பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டுனா உங்களுக்குள்ள மாடரேட்டான நடுநிலை அக்னி வந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் ஜெபித்து ஆண்டோடைய வார்த்தையாகி ஆவியும் ஜீவனுள்ள அந்த அக்னியான வார்த்தையை உள்ளே போட்டு அதற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிறைத்து உங்களுக்குள்ள அக்னி கூடி இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஆவி உள்ளான மனுஷன் பிறக்கும் பொழுது அவர் ரொம்ப பலவீனமாக இருப்பான், குழந்தையாக இருப்பான். அதனால தான் ஆவிக்குரிய பாலாகி இந்த வேத வசனத்தை கொடுக்கணும். போக 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 அது வளர அதுக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதனால தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மத்தேயு 4:4 சொல்லுகிறது, லூக்கா 4:4 சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஏன்னா வேத வசனம் அப்பமாக இருக்கிறது. ஒரு சின்ன பிள்ளை பிறந்ததுலேருந்து பால் கொடுக்குறீங்க, வளர்ந்த பிறகு பால் கொடுக்க முடியாது, அதுக்கு உணவு கொடுக்கணும். இதே போல் வேத வசனமாகிய பாலை கொடுத்த நீங்கள் அதே வேத வசனத்திலிருந்து உணவு இருக்குது, அதே வேத வசனத்தில் கடினமான உணவு இருக்குது. இதே போல தான் இந்த 3 அக்னியில் உள்ளவர்களும் 3 விதமான உணவை உண்ணுகிறதுனால தான் அந்த அக்னி கொடுக்கிறது. பாலை குடித்தால் கொஞ்சம் தான் அக்னி இருக்கும். கொஞ்சம் நடுநிலை ஆகாரம், ஒரு இட்லி தோசை சாப்பிட ஆரம்பித்தால் நடுநிலையான ஒரு அக்னி.
ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லி கொண்டு நல்ல சிக்கன் பிரியாணி, மட்டன் இப்படிப்பட்ட கடின உணவுகளை சாப்பிடுகிறவங்க கடினமான ஒரு பொருட்களை தூக்க முடியும். இதே போல் வேதத்துலேயும் கடினமான உபதேசம் இருக்குது. இதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆவி அக்கினி பற்றி எரியும். ஏன்னா சிலுவையை சுமப்போம், பாட சகிப்போம். யோபுவை போல் எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை நிந்திக்க மாட்டோம். இப்படிப்பட்டவங்களை தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அப்போ கர்த்தருக்காக பயன்படணும்னா நீங்கள் ஆவியில் அனலாக இருக்கணும். இந்த அனலை குறித்து தான் வேதம் நிறைய சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசுவே சொன்னார், அக்னியை போட வந்தேன்னு சொன்னார். 120 மேலே ஒரு அக்னியை போட்டார். அது பற்றி எரிய ஆரம்பித்தது. அற்புத அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது. தேவ ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு தான் பேதுரு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. உபத்திரவம் கூடிச்சு, அதே மாதிரி வல்லமையும் கூடிட்டு பயங்கரமான ரிவைவல் உண்டானது. இன்றைக்கி அதே வல்லமை நம்மளையும் நிரப்ப ஆயத்தமாக இருக்குது. அப்போ இந்த லோ ஃப்ளேம், ஹை ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம்னு சொன்னவங்க எப்படி பயன்படுவாங்கன்னு சீக்கிரமாக சொல்லுகிறேன். தனிப்பட்ட சின்ன அக்னியை உடையவர்கள் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வாங்க. ஆனால் பிறரோடு ரொம்ப அதிகமாக அவங்க உறவை காத்துக்கொள்ள முடியாது. எதை தான் செஞ்சாலும் குடும்பத்தில் பிரச்சனை. ஆனால் இன்னும் அவங்க ஜெபித்து வளர வளர குடும்பத்தில் உள்ள பிரச்சனையும் தாண்டி வருவாங்க. குடும்பத்தையும் கர்த்தருக்குள்ளே நடத்த ஆரம்பிப்பாங்க. இதுதான் நடுநிலையில் உள்ள அக்னி. பற்றி எறிகிற அக்னி உங்கள் மேலே வந்துட்டுனா, நீங்கள் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்து தேவனோடு உறவாட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பற்றி எறிகிற அக்னி வந்துடும். இந்த பற்றி எறிகிற அக்னி வந்துட்டுனா குடும்பத்தை தாண்டி, வீடை தாண்டி வெளியே ஊழியங்களை ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். யோசேப்பை போல் ஜனங்களுக்காக பயன்பட ஆரம்பிப்பீங்க. மொர்தெகாயை போல் தேவனுக்காக நிற்க ஆரம்பிப்பீங்க. பவுலை போல் முழு நேர ஊழியத்தில் கூட கர்த்தர் பயன்படுத்தலாம். காரணம், இந்த அக்னி பற்றி எரிய தொடங்கிட்டு. பவுல் அழகாக சொல்லுகிறார், ரோமரில் சொல்லுகிறார், ஆவியில் அனலாக இருங்கன்னு சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:19 சொல்லுகிறார், ஆவியை அவித்து போடாதிருங்கள்னு சொல்லுகிறார். டு நாட் quench the spiritன்னு சொல்லுகிறார். அப்போ உங்கள் உள்ளான மனுஷனில் எரிகிற அந்த அக்னியை நீங்கள் அணைத்து போட முடியும். அணைத்து போட்டால் கிறிஸ்தவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாங்க? நான் 3 நிலை கிறிஸ்தவங்க சொன்னேன். சின்ன நிலை, நடுநிலை, பற்றி எரிகிற நிலை. இப்போ இந்த 3மே இல்லாத நிலை தான் அவித்து போடுகிற நிலை. இப்போது ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய அக்னியை அவித்து போட்டால் என்ன நடக்கும்னா, அவன் கெட்ட வார்த்தை போடுவான், சண்டை போடுவான், தேவனுக்கு விரோதமாக தூஷிப்பான், ஆராதனைக்கு போக மாட்டான். ஏன்னா அவன் தான் மறுதலிச்சிட்டானே, ஜெபிக்க மாட்டான், பைபிள் வாசிக்க மாட்டான். இந்த நிலைமையில் இருக்கிறாங்கன்னா உங்கள் அக்னியை நீங்கள் அணைச்சி வச்சுருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்குள்ளாடி வேதம் வாசிக்கிறீங்க, ஆனால் பெரிய லெவலில் ஒரு இம்பேக்ட் இல்லைன்னா அக்னி சின்னதாக எரியுதுன்னு அர்த்தம். ஆனால் வேதம் வாசிக்கிறீங்க, குடும்பத்தை ஜெபிக்க வைக்கிறீங்க, கர்த்தரை தேடணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கூட்டம் நடந்தால் ஓடுறீங்க, ஒரு கன்வென்ஷன் நடந்தால் ஓடுறீங்கன்னா நீங்கள் நடுநிலை அக்னியில் இருக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தாண்டிக்கிட்டு, பிஸ்னஸில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதையும் தாண்டி நைட்டு வந்து ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு திரும்பிய நீங்கள் ஊழியத்தை எத்தனை தடவை வந்தாலும் செய்கிறீங்க, ஆண்டருக்காக நிற்கிறீங்கன்னா நீங்கள் பற்றி எறிகிறவளாக இருக்கிறீங்க. அப்போ நமக்குள்ளே இருக்கிற வார்த்தை தான் நம்மளை பற்றி எரிய வைக்கும். அப்போ வார்த்தையை வைக்க வேண்டிய இடமே உங்கள் உள்ளான மனுஷன். அப்போ இந்த உள்ளான மனுஷன் மரித்து போயிருந்தா இந்த வார்த்தையை அங்கே வைக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிற இடமும் உங்கள் உள்ளான மனுஷன். அதனால தான் நீங்கள் எம்மாவூர் சீடரில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது அவர்கள் இருதயம் குளிர்ந்து விட்டு எரிந்தது என்று லூக்கா 24:32 அவர்கள் சொல்லுகிறாங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயங்கள் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு, பார்த்தீங்களா, இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆவியாகவும் ஜீவனாக இருக்கிறது. அது அறிவாக இருக்கவில்லை. பரிசேயர்கள், வேதபாரகர்கள், சாஸ்திரிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, சதிசியர்கள் இருந்தாங்க, வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், லேவியர்கள் எல்லாரும் பேசுனாங்க. ஆனால் ஆவி ஜீவனுள்ள வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரல. அவங்க வாயிலிருந்து வந்ததெல்லாம் அறிவு என்ற திறவுகள் வச்சுருந்தாங்க. ஆனால் தேவ ஜனங்களே, இயேசு பேசும் பொழுது ஆவியின் ஜீவன் வந்தது. அதனால தான் இவங்க அதை இருதயத்தை கொண்டு கேட்டதுனால இவர்கள் இருதயம் அனல் கொண்டது. இதை தாவீது ராஜா கூட சங்கீதம் 39 அழகா சொல்லுகிறாரு, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். தேவ ஜனங்களே, அக்கினி மூண்ட பிறகுதான் ஒரு ஜெபம், ஒரு ஊழியம் நம்ம செய்யணும். அப்போ முதலாவது நம்ம இருதயம் மறுபடி பிறக்கணும். கல்லான இருதயம் இல்லாமல் சதையான இருதயம் உண்டாகணும். 2வது, அந்த இருதயத்துக்குள்ளே வசனம் போகணும். அந்த வசனத்தினுடைய அளவு லோ ஃப்ளேம், மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேம்னு சொன்னேன்.
ஃப்ளேம்னா அக்னி, லோனா குறைந்த அக்னி, நடுநிலை அக்னி, கூடுன அக்னி. அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே அக்னி மூலணும்னா நீங்கள் வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை உணவாக உட்கொள்ளணும். பாலாக குடித்த அந்த வசனம் உணவாக மாறணும். உணவாக போஷித்த அந்த அப்பங்கள் அதுக்கு பிறகு கடின உணவாய் மாறணும். அப்போ அக்னி பற்றி எரியணும்னா அது பலத்த அக்னியாக மாறணும். அதை தான் ரேனாடு பங்கு என்ற தேவ மனிதன் சொல்லுகிறார், யூ ஆர் கால்டு டு கேரி த ஃபயர். நீங்கள் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதே தேவனை சுமக்கிறதற்கும், தேவனுடைய அக்னியை சுமக்கிறதற்கும். ஒவ்வொரு ஜனமும் இந்த உலகத்தில் சாப்பிட்றதுக்கும், பாடி பில்டிங் பண்ணுறதுக்கும், தொழிலை உண்டாக்குறதுக்காக ஆண்டவர் படைக்கலை. ஒவ்வொரு மனுஷனுடைய திட்டமே அவன் தேவனை சுமக்க வேண்டும். ஒரு மெஷினை எதுக்கு உருவாக்குறாங்களோ அந்த மெஷின் அதுக்கு தான் பயன்பட வேண்டும் இல்லையா? வாஷிங் மிஷின் துணி துவைக்க தான் பயன்பட வேண்டும். ஃப்ரிட்ஜு குளிர் காரியங்களை பதப்படுத்தி பாதுகாக்க தான் பயன்பட வேண்டும். ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி தூக்கி எல்லா துணி மணிகளை வச்சா துணி நல்லா இருக்குமா? துணியெல்லாம் ஈரமாயிரும். வாஷிங் மிஷின்குள்ளாடி தூக்கி இந்த சட்டை துணிகளை கழுவக்கூடிய அந்த வாஷிங் மிஷினில் தூக்கி நீங்கள் காய்கறியெல்லாம் வச்சா காய்கறி கெட்டு போயிடும். இதே போல் மனுஷனை கர்த்தர் எதற்கு படைத்தார்? அவருடைய வார்த்தையை சுமக்க, தேவனை சுமக்க, அவருடைய திட்டத்தை செய்ய அவர் அழைத்தார். உடனே யோசிக்கலாம், அப்போ நாங்கள் தொழில் பண்ண வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா, படிக்க வேண்டாமா? இதெல்லாம் செய்யணும். இது கூட சேர்ந்து கர்த்தரையும் தேடணும். இதை தான் வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த உலக காரியத்தையும் செய்யணும், அதோடு சேர்ந்து ஆண்டோடைய ஊழியத்தையும் செய்யணும். முதலாவது ஆண்டராக இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யூ ஷுட் கிவ் ஃபார் காட். கர்த்தருக்கு முதல் ப்ரையாரிட்டியை கொடுக்கணும். ரெண்டாவது உங்கள் காரியங்களை செய்யணும். இதை தான் நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணோன்னா கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். நான் வேத வசனத்தோடும் ஆதாரத்தோடு தேவ மனிதர் ரேனாடு பாங்கி சொன்ன அந்த அக்னியினுடைய அர்த்தத்தோடும் என் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தோடும் உங்களுக்கு இணைத்து நான் இதை சொல்லியிருக்கிறேன். எப்படி தேவன் பயன்படுத்துவார்? நான் ஆரம்ப நாட்களில் யோசித்திருக்கிறேன், தேவன் பயன்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? நிறையா ஊழியர்கள் மைக்கை வச்சுட்டு டச்சுன்னு சொல்லுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்கள் கீழே விழுவாங்க. ஃபயர்னு சொல்லுவாங்க, பிசாசு ஓடும். இதெல்லாம் நான் பார்த்துட்டு நான் என்ன யோசிப்பேன்னா, ஓகே நம்மளும் வளர்ந்து ஃபயர்னு சொன்னால் போதும், பிசாசு ஓடிடும். டச்சுன்னு சொன்னால் மக்கள் கீழே விழுவாங்க, கட்டு உடையும், மந்திர கட்டு உடையும் அப்படின்னா நான் நினச்சிருந்தேன். ஆனால் உண்மையாகவே வேதம் என்ன சொல்லுகிறது? எதனால் அவங்க ஃபயர்னு சொல்லும்போது பிசாசு அலறுதுன்னா, அவங்க உள்ள ஆல்ரெடி ஃபயர் இருந்துச்சு, வசனம் உள்ளே இருந்துச்சு. அதனால தான் ரோமர் 10:10 சொல்லப்படுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்போ நீதி உண்டாகணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் விசுவாசிக்கணும். விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:10 சொல்லுது அல்லவா? அதே மாதிரி ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினால் வரும், வேத வசனம் என்ற கேள்வியினால் வரும். கேள்வி மீன்ஸ் ஃபெய்த் கம் ஃப்ரம் ஹியரிங்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கொஸ்டின் மார்க்குன்னு நினச்சிடாதீங்க, கேள்விக்குரிய நினச்சிடாதீங்க. இட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லிசனிங். கேள்வி கேட்குறதுனால் வருகிறது. அப்போ வேத வசனத்தை கேட்குறதுனால விசுவாசம் வருது. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளேருந்து வெளியே போகணுன்னா நீங்கள் பேசணும். அதனால தான் எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ வாய் திறந்து பேசு, உன் சவுண்டு இந்த பூமிக்கு கேட்கட்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியின் சவுண்டு ஸ்பிரிட் சவுண்டு, ஆவிக்குரிய சத்தம். பரிசுத்த ஆவியின் சத்தத்தை எசேக்கியேலால் மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் எசேக்கியேல் மூலமாக வரக்கூடிய சத்தம் தான் ஆடியோபலாக பூமிக்கு கேட்கும். அப்போ பூமிக்கு கேட்கும் பொழுது தான் பூமியில் ஜீவன் உண்டாகும். அதனால தான் ஆண்டவர் எசேக்கியேலை உபயோகப்படுத்துகிறார். தேவனுடைய சத்தம் எசேக்கியேல் கேட்குது. எசேக்கியேல் மூலமாக தேவனுடைய சத்தம் உலர்ந்த எலும்புகளுக்கு போனது. அதனால் உலர்ந்த எலும்புக்கு உயிர் வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவும் பிசாசை விரட்டும் பொழுது வாயை திறந்து பேசுகிறார். அதே போல் தான் இன்றைக்கி நல்ல ஊழியர்கள், அவர்கள் வாயை திறந்து தேவனால் பயன்படுத்துகிற ஊழியர்கள் ஃபயர்ன்னு சொல்லும் பொழுது அந்த பிசாசுகள் அலறுகிறது. இதை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது என்ன நினைப்போம்? ஓஹோ ஃபயர்ன்னு சொன்னால் போதும், பிசாசு விழுந்துரும் நம்ம நினைப்போம். ஆனால் சொல்லப்போனால் ஃபயர்ன்னு சொல்கிறதுனால விழலை, அவர்களுக்குள்ளாடி ஃபயர் இருந்துச்சு. அவங்க மறுபடி பிறந்திருந்தாங்க. வேத வசனம் உள்ளே இருந்துச்சு. உள்ளே இருந்த வேத வசனம் குறைவாக நடுநிலையாக இல்லை, அக்னி மூண்டதாக, ஃபயர் கூடுனதாக இருந்துச்சு. அதனால் வாயை திறந்து ரோமர் 10:10 படி அவர்கள் கட்டளையிட்ட பொழுது அவர்களுக்குள்ளே இருந்து அக்னி புறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. புறப்பட்டுச்சுன்னா அவருக்குள்ளே கொஞ்சம் இருந்தால் புறப்படாது, நிரம்புனாதான் என்ன செய்யும்? பொங்கி வலிய முடியும். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வலிகிறது.
நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, நிறையா இருந்தால் அது ஆடாது, அது வெளியே அநேகருக்கு பாய்ந்து போகும். ஆனால் குறைகுடம் என்னச்சியும் தழும்பும். அப்போ என்ன ஆகும், குறைவாக இருந்தீங்கன்னா அது ஆடத் தொடங்கும். குறைவாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ இயேசுவை பொறுத்த வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் திரளாய் நிரப்பியிருந்தார், அபிர்விதமாக இயேசுவை நிரப்பியிருந்தார். அதற்கு காரணம் அவர் உள்ளான மனுஷனில் மறுபடி பிறந்தவராக இருந்தார், உள்ள வசனம் இருந்துச்சு, உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தாங்க. அதனால தான் அவர்கிட்ட இருந்து ஊற்று புறப்பட்டது. இதே போல் நம்மளுடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்துவோம், நமக்குள் இருந்து ஊற்று புறப்படும், கர்த்தர் நம்மளை பயன்படுத்த முடியும். ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் ஒரு பாஸ்டர் சொல்லுகிறத நானும் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு பிசாசை பார்க்கும்பொழுது இயேசு ரத்தம் சொன்னால் ஓடுமான்னு கேட்டால் ஓடாது. இயேசுவின் நாமம் சொன்னாலும் ஓடாது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரத்தில் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி ஒரு பிசாசை 7 பேர் விரட்டுறாங்க. அந்த 7 பேரும் இயேசுவின் நாமத்தை தான் சொன்னாங்க. அவங்க பிசாசை விரட்டலாம் நினச்சாங்க, பிசாசு அவங்கள விரட்டிட்டு அந்த பிசாசு சொல்லுது, எனக்கு பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீங்கள் யாருன்னு கேட்டுச்சு. அப்போது இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தினா கூட பிசாசு ஏன் போக மாட்டேங்குதுன்னா, இயேசுவின் நாமம் ஃபஸ்ட்டு உங்கள் நாக்கில் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். அதாவது பானையில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அதே போல் தான் இன்னும் எளிமையாக புரியணும்னா, உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் இருந்தால் தான் வாயை திறக்கும் பொழுது வரும். அதான் ரோமர் 10:10 ஃபார்முலா. இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்பட்ட பிறகு இரட்சிப்பு உண்டாக, விடுதலை உண்டாக வாயினால் அறிக்கை செய்யப்படும். அப்போ சோத்து பானைக்குள்ளாடி சோறு இருந்தால் தான் ஆப்பையில் வருகிறது, அதுக்கப்புறம் தான் பிளேட்டில் வருது. அதே மாதிரி நம்ம இருதயத்துக்குள்ளே வசனம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம், பரிசுத்த ஆவியானவர், அவருடைய பரிசுத்த வல்லமை நமக்குள் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாயிலிருந்து புறப்படும். அப்போ உங்களுக்குள்ளே வல்லமை வரணும்னா நீங்கள் மறுபடி பிறக்கணும். மறுபடி பிறந்தால் தான் வேதத்தை வாசிக்க முடியும். வேத வசனம் உள்ள ஸ்டோர் ஆகும். உள்ள ஸ்டோர் ஆகிறது போகாது, கொஞ்சம் இருந்தால் பத்தாது, நடுநிலை இருந்தால் பத்தாது, பொங்கி வழிகிற அனுபவத்துக்கு வரணும். தாவீது சொல்லுகிற மாதிரி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அந்த அனுபவத்துக்கு வந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். இது ரொம்ப மலையை முறிக்கிற கஷ்டமான வேலை கிடையாது. அனுதின வாழ்க்கையில் நீங்கள் தினமும் கர்த்தரை தாகத்தோடு தேடினாலே போதும், கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். இதை நீங்கள் எத்தனை 1000 பேர் பார்க்க போகிறீங்கன்னு தெரியல. 100 பேர் பார்த்தாலும் சரி, 1000 பேர் பார்த்தாலும் சரி, இந்த வீடியோ கேட்குறவங்கள நீங்கள் உண்மையாட்டே இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் மறைத்து புதைத்து அந்த ஒரு வித்தை போல வைத்திருந்தீங்கன்னா இது வளரும். கண்டிப்பாக நீங்கள் தேவனால் பயன்படுவீங்க. நான் சொன்ன இந்த ரகசியம் ஒரு மகாபெரிய ரகசியம். இதை யாரெல்லாம் பயன்படுத்துகிறாங்களோ ஒவ்வொரு பேரும் தேவனுக்காக பயன்பட முடியும். ஆனால் எப்பொழுதுமே கனியை விட்டுறாதீங்க. கனி உள்ளவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், வல்லமை உள்ளவர்கள் அல்ல. வல்லமை நமக்கு தேவை, வல்லமையை காட்டிலும் நமக்கு தேவை ஆவிக்குரிய கனிகள். கனி இல்லாதவர்கள் ஆண்டவர் மத்தேயு 7 சொல்கிறார், நான் உன்னை அறியேன். என் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொல்லலாம், என் நாமத்தினால பேய்களை ஓட்டலாம், ஆனால் கனி வேணும். கனி இல்லைனா, அன்பு இல்லைனா ஒன்றுமே உதவாது. அதனால் தேவ ஜனங்களே, நம்ம ஏன் பயன்படணும்? நம்ம பரலோகத்துக்குள்ளே போகணும், 4 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். நம்ம பயன்படுற நம்ம டூல்ஸ் இல்லாமல் பயன்பட முடியாது. ஆவிக்குரிய டூல்ஸ்னால் உபகரணங்கள். இப்போ ஒரு ஏசியை கலத்த வர்றவங்க என்ன செய்வாங்க, ஏசியை ரிப்பேர் பண்ணக்கூடிய கலத்தக்கூடிய எல்லா அளவு உள்ள ஸ்பேனரு, ஸ்க்ரூ டிரைவரு, அதனுடைய கேஸ் ஃபில்லரு எல்லாமே வச்சுருப்பாங்க. இதே போல் ஊழியம் செய்ய வேண்டிய நம்ம வரங்களும் கனிகளும் இல்லைன்னா நமக்கு பாவத்தில் விழுந்துடும். ஊழியம் செய்யும் பொழுதே பெண்கள் மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது ஆண்கள் பாவத்தில் விழுந்துருவாங்க. இல்லை ஒரு பெண் ஊழியம் செய்யுதுன்னா அது ஆண்கள் மத்தியில் பாவத்தில் விழலாம். எப்படினாலும் பண ஆசை, பொன்னாசை, பொருளாசை எதுலனாலும் விழலாம். அப்போ நமக்கு கனிகள் இருந்தால் தான் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்போம், பொறுமை உள்ளவர்களாக இருப்போம், அன்பு உள்ளவர்களாக இருப்போம், அடுத்தவங்க விஷயத்தை திருட மாட்டோம். அப்போ தான் ஊழியத்தை செய்ய முடியும். கனி இல்லைன்னா பாவத்தில் விழுந்துடும். வரங்கள் இல்லைன்னா விசுவாசிகள் நம்மளை, இல்லை பொதுவான மக்கள் நம்மளை, உலகத்தார் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. ஆண்டவர் அதனால தான் அற்புத அடையாளங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். வியாதியஸ்தரில் சுகம் ஆகுங்க. பின்ன இயேசு வல்லமை உள்ளவரா இல்லையான்னு எப்படி காட்ட முடியும்? கன்னத்தில் அடி வாங்கிட்டே இருந்துட்டு மறு கன்னத்தை காட்டுறதுனால மட்டும் இயேசு வல்லமை உள்ளவர்னு காட்ட முடியாது. அது நம்மளுடைய அன்பு. மற்றொரு பக்கம் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லணும், நீங்கள் பேய்களை விரட்டணும், மரிச்சோரில் எழுப்பணும். அப்போந்தான் இயேசு வல்லமை உள்ளவர் நம்ம நிர்ணயிக்க முடியும். அடுத்தது நம்ம விழுந்து போகக்கூடாதுன்னா கனியையும் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டையுமே கரெக்ட் லெவலில் நம்ம வச்சுருந்தா நம்மளும் பரலோகத்துக்கு போவோம், நம்மளுடைய வார்த்தையை கேட்குற 4 பேரும் பரலோகத்துக்கு போவாங்க. இதனால் தேவ சித்தம் நிறைவேறும். நான் கண்டிப்பாக விசுவாசிக்கிறேன். இந்த பதிவு ஒரு பெரிய பதிவாக இருந்தாலும் உங்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள்ளே போயிருக்கும். இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேட்குற பதிவுலாம் இருதயத்துக்குள்ளே போகாது, மறந்து போயிடுவாங்க. ஆனால் இப்படி லாங் டைமாக ஜபத்தோடு கேட்குற பதிவுகள் உங்கள் உள்ளான மனுஷன்லேருந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, சொன்னதே சொல்கிறீங்கன்னு. சொன்னதே சொன்னால் தான் இருதயத்துக்குள்ளே போகும். அதுதான்
ஸ்பிரிச்சுவாலிட்டியினுடைய அழகு. ஸ்பிரிட்டில் வளராதவங்களுக்கு 4 இன்ஃபார்மேஷன் கேட்கணும்னு நினைப்பாங்க, மைண்டில் கேட்டுட்டு போகணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இது செட் ஆகாது. இருதயத்தில் கேட்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும், கண்டிப்பாக இருதயத்துக்குள்ளே போயிருக்கும், கண்டிப்பாக பயன்படுவீங்க. இந்த பதிவு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு பகிருங்க, அநேகர் தேவனால் பயன்படுத்தப்படட்டும். காட்ஸ் பவர் டிவியில் அப்பப்போ வருகிற வீடியோவை பெற்றுக்கொள்ள நம்ம காட்ஸ் பவர் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் வேறு பதிவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.